ஓட்டர் ஐடி கார்டில் மொபைல் நம்பர் எப்படி ஆட் பண்ணுறது, இல்லை ஏற்கனவே பழைய நம்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா புது நம்பர் எப்படி நம்ம சேர்த்திக்க முடியும், இல்லை இது வரைக்கும் நம்பரே கிடையாது இனிமேல் தான் புதுசாக ஒரு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாங்கிறது நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அப்டேஷன் வந்து நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணிக்க முடியும், உங்கள் பிசிலையும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்காக நான் பிசியில் பண்ணி காமிக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் அப்படியே மொபைல்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் ப்ரௌசரில் voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்ஸ் கீழே கொடுக்குறேன், அங்கிருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபில் ஃபார்ம் 8 அப்படின்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. என்னடா நம்ம மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ணுறக்கே வந்திருக்கோம், மறுபடியும் மொபைல் நம்பர் கேட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி அதுக்குள்ளே போய் அவங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியான வேலை போய் தான் நம்ம மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண முடியுது. இப்போ நான் வந்து இங்கே எங்கள் அம்மாவோட மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணலாங்கிறது என்னோட நம்பரில் லாகின் பண்ணி அம்மாவோட நம்பரை நான் சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சாவிங் என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பேஜ் வரும். அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் அப்படின்னு இருக்கும், அதர் எலக்டர்னு இருக்கும். நீங்கள் வந்து அதர் எலக்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட இபிஐசி நம்பர், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இங்கே வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். யாரோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸ் இங்கே வரும். இங்கே ஓகே அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஓட்டர் ஐடி கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் நேம் வந்து சேமாக இருக்கணும். அதில் வந்து மிஸ் மேட்சே ஆகக்கூடாது. ஸ்பெல்லிங் முதல் கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணி அந்த நேம் வந்து கரெக்ஷன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்கள் வீடு ஏதாவது ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ், ஓட்டர் ஐடியில் நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணுறோம்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் இபிஐசி, அதாவது நம்ம ஓட்டர் ஐடி கார்டு எந்த விதமான கரெக்ஷன் இல்லாமல் அப்படியே புது பிரிண்ட் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த தேர்ட் ஆப்ஷன். 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் மார்க்கிங் அஸ் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு இருக்குது. இங்கே நம்ம செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறோம். கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் 8 இங்கே ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட கம்ப்ளீட் டீட்டெயில் ஷோ ஆகும். நம்மளோட நேம், ஓட்டர் ஐடி நம்பர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கரெக்ஷன் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அட் அ டைம் 4 ஆப்ஷன் தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் 5வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா அது உன்னால் முடியாது. ஒரு ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டு தான் நீங்கள் அடுத்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே மொபைல் நம்பர் மட்டும் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ மொபைல் நம்பர் நான் டிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த புது மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து இன்றைக்கி டேட் இருக்கும். இந்த இடத்துல பிளேஸ் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த கேப்சா இங்கே என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. உங்களுக்கு வந்து ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவியூ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்ம் 8 நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இது கம்ப்ளீட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிவிட்டு கீழே இ-சைன் அண்ட் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஆதார் வெரிஃபை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கெட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதாருக்கு ஓடிபி வரக்கு சில டைம் லேட்டாக ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து அந்த ஓடிபி வாங்கி அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போது ஆதார் வெரிஃபிகேஷன் நடக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இங்கே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதே செலக்ட் பண்ணி உங்கள் சிஸ்டம்லேயோ ஃபோன்லேயோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ளீட் ஃபார்ம் 8ங்கிறது உங்கள் ஃபோன்லேயே இப்போ டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர். ரைட் சைடில் இன்றைக்கி டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இல்லைன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டும் ஒன்று தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணலாங்கிறது இப்போ பார்த்துட்டோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.